ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்துட்டு எதுலேயுமே வந்து உம், பழி போட மாட்டேன். ஏன்னா என்னோட சோம்பேறித்தனத்தினால தான் நான் வந்து இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். மற்றபடி நான் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருப்பேன். சோம்பேறித்தனம் ப்ளஸ் ஃபோனில் சார்ஜர் நிற்காது காய்ஸ். அதனால தான் இந்த 2 பிரச்சனையினால தான் நான் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். இதுக்கு மேலே நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேரண்டியெல்லாம் தரமாட்டேன். ஏன்னா வர வர ரொம்ப லேசி ஆகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதான் ஒரு ஒன் ஷாட் போட்டுட்டு அப்படியே வந்து கம்முனு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ! கம்முனு இருக்கேன்னா போடுவேன் சரியா? இந்த மாதிரி ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி வந்து போடுறேன். ஐம் ரியலி சாரி. ஓகே. இந்த பிள்ளைய மன்னிச்சு ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே. ஓகேடா. அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி நேம் மை ட்ரங்கன் ஹஸ்பண்ட். ஓகே. இதுதான் நேம். எப்படி இருக்கும்னு தெரியல. நான் வந்து யோசிக்கலை. குத்தி மதிப்பா ஏதோ போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாய் வேற ரொம்ப உளருது. ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ 2 பேரை பற்றியும் ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாமா? நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஜிமின் பற்றி சொல்ல போனால் ஒரு பிஸ்னஸ் மேன். ஓகேவா? இதான் குட்டி இன்ட்ரோ. ஓகேடா. அப்படியே வாங்க. இப்போ பார்த்தா நீங்கள் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா லைட் எதுவும் போடலை. எல்லாமே இருட்டாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே தலைக்கு ஏறுது கோவம். ஒரு லைட்டை கூட போட மாட்டானா அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போதே 8:00 ஆயிடுச்சு. நைட் 8:00. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு பார்த்தா ஜிமினோட சாக்ஸ் ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம், ஷர்ட்டு, டை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் கிடக்கு. உங்களுக்கு அப்படியே இன்னும் டென்ஷன் தலைக்கு ஏறுது. பேக்கை கழட்டி அப்படியே டப்புன்னு டேபிளில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூமுக்கு தான் நடந்து போகிறீங்க. அப்படியே ரொம்ப கோவமா ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஜிமின் அப்படியே குப்பரை படுத்திருக்காரு. ஷர்ட்டு போடலை, பேண்ட் மட்டும் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே படுத்திருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பு ஃப்ரெண்டில் எடுத்து வைக்கிறீங்க. பாட்டில் உருள்ற சவுண்ட் கேட்குது. அப்படியே கீழே பார்க்குறீங்க. பார்த்தா ஃபுல்லாக பாட்டிலாக இருக்குது. ஓ மை காட், என்ன குடிச்சிருக்கான்? சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை தட்டி எழுப்புறீங்க. ஜிமின், ஜிமின், ஜிமின் எந்திரி ஜிமின், ஜிமின், ஜிமின் இங்கே பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு தட்டுறீங்க. ஏ போடி, என்னடி ஒத்தா உமாலான்னு கேட்பேன், கிளம்பிடு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறான். டி ஜிமின், இதை மட்டும் ஒழுங்காக பேசுறியேடா, கெட்ட வார்த்தையை மட்டும் ஒழுங்காக பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறீங்க திருப்பி. என்ன என்ன நாவா என்னவா? என்னடி எனக்கு இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கு ஹேமா. ஹேமா, ஓ மை ஹேமா, ஹேமா அழகாக இருக்கடி தங்கம். என்னடிம்மா இவ்வளோ அழகாக இருக்க? லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பியும் படுத்துடுறான். டே ஜிமின், 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 ஜிமின் இங்கே பாரு ஜிமின், ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே என்னைக்க வச்சு உட்கார வைக்கிறீங்க. என்ன தங்கம் தூங்க விடுடி சாலம், அதான் புருஷன் தூங்குறான்ல. நான் தூங்குறேன், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பேசிக்கலாம். உனக்கு ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு, ஓகேவா? பை, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுக்கிறான். டேய் 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 ஏ எந்திரா, டேய் டேய் இங்கே பாடுறா டேய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் என்னைக்க வச்சு உட்கார வைக்கிறீங்க. மோஞ்சிலேருந்து கை ஏறி என்னடி பிரச்சனை உனக்கு? வா பண்ணலாமா, ரொம்ப நாள் ஆச்சுல பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீ நல்ல நிலமையில இருக்க, இப்போ நம்ம வந்துட்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு படுத்து தூங்கிடலாம். எங்கள் பாரு, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சாப்பிட்டியா? எல்லாம் என்ன சாப்பிட்டியா? என்ன காதும் கேட்கலையா உனக்கு? ஓ நான் காஃபி குடித்தேன், வீட்டுக்கு வர முன்னாடி காஃபி குடித்தேன். என்ன காஃபிடி, காஃபி காது உனக்கு தான் கேட்கல, என்னென்னா வந்து எனக்கு காது கேட்கலன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறான் பெட்டில். ஐயோ
சாப்பிடவும் செய்யாமல் இப்படி குடிச்சு குடிச்சு நடக்கிறியேடா, என்னதாண்டா உன் பிரச்சனை? தின்னி ஏதாவது தொலைய வேண்டியது தானே. ஐயோ, உயிரை வாங்குறானே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுறீங்க. ஜஸ்ட் இன்னர்ஸ் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மினை கைத்தாங்கல்ல கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏ குட்டச்சி, எங்கடி தூக்கிட்டு போகிறேன்னு உரி. ஏ கையை உரி. என்னடி என்ன நினச்சிருக்கா மனசுலாம்? நான் பிஸ்தான்னு நினச்சிக்கியா? ஏய் ஆடாமல் நடடா. நான் ஒழுங்காக தான் நடக்கிறேன். நீ தான் ஆடி ஆடி வர. ஆமாம் ஆமாம், நான் தான் ஆடுறேன். ஏய் விழுந்துடாத. மெதுவாக நட. ஏம்மா சொல்லு. எனக்கு அண்ணன் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளவு ரொம்ப பிடிக்கும்டி. இந்த உலகத்துலே என்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை ஒரு மாதிரி பூனை மாதிரி வச்சு உங்கள் முகத்தோடு வச்சு தேய்க்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளாடி கூட்டிகிட்டு போயிட்டு ஷவர் பாயிண்ட்டுக்கு கீழே நிற்க வைக்கிறீங்க. ஸோ அப்படியே நின்றுக்கிறான். எதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? ரொமான்ஸ் பண்ண போகிறோமா? ஆமாம், ரொமான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷவர் டேப்பை ஓப்பன் பண்ணி விடுறீங்க. பார்த்தா மேலேருந்து தண்ணி வருது. ஓ ஏ குளிருதுடி குளிருதுடி. ஏய் அப்படியே நின்று ஆடாத. குளிருது 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐஸெல்லாம் வைடன் பண்ணுறான். கொஞ்ச நேரம் இரு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கிடலாம். என்ன நின்று குளிருது குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்று பார்க்குறான் அவங்கள. அப்படியே போதெல்லாம் இறங்குதா? போதை தான் இறங்கவே இல்லை. நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம், போதை இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான். ஸோ காஜத்தனமாகவே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா பிடிச்சி நிற்க வைக்கிறீங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாக ஓரளவு நனைஞ்சிட்டான். அப்படியே ஷவர் டப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கைத்தாங்கல்ல கூட்டிகிட்டு வரீங்க ரூமுக்கு. ஒரு சேரில் அப்படியே உட்கார வச்சு தலையை தோட்டி கொடுத்துட்ருக்கீங்க. சொல்லாமா? சொல்லு. என்ன யாராலையுமே ஹேண்டிலே பண்ண முடியாது. நீ எப்படிடி சூப்பராக ஹேண்டில் பண்ணுற? அப்படியே அவன் குடித்தாலும் குடிக்கலைனாலும் நல்லா பாசமாக பார்த்துக்கிற, என்னை அழகாக கூட்டிகிட்டு வர. இப்போ பார், உட்கார வச்சு குழந்தைக்கு துவட்டி கொடுக்குற மாதிரி துவட்டி கொடுக்குற. அவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கிறேன். ஆனால் நான் தான் உன்னை பாசமாகவே பார்த்துக்க மாட்டேங்கிறேன்னா. அப்படி தானே ஹேமா, தினமும் குச்சிட்டு ஒன்று அடிக்கிறேன்ல ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஐயோ, நீ என்னைக்கிடா என் மேலே கையை வச்சிருக்க? அச்சா, நான் குடிக்கிறது உனக்கு ஓகே வச்சாலும் நான் எப்போ ஓகே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நீ குடிக்கிறது? யூ ஆர் ஸோ ஸ்வீட் ஹேமா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்த மாதிரி உங்கள் ஸ்டொமக்கோட அப்படியே வச்சு ஹக் பண்ணிக்கிறான். லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை தோட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே சின்ன குழந்தைய உட்காந்து அட்மையர் பண்ணுற மாதிரி ஜிமினை உட்காந்து அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே மொத்தமாக அட்மையர் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு கிச்சனுக்கு விறுவிறுன்னு போயிட்டு அவனுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வரீங்க. வந்து பார்த்தா குடித்தது மொத்தத்தையும் வாமிட் பண்ணி வச்சுருக்கான். அவன் மேலே இல்லை, எல்லாம் ஃப்ளோரில் இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வந்து சென்ஸே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு மாப் எடுத்துகிட்டு வந்து அதை தொடச்சிட்டு அப்படியே வந்து ஃபீட் பண்ணுறீங்க. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே படுக்கிறான். அம்மா, நான் ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருக்கும்போது எப்பயாவது மேட்ரு பண்ணியிருக்கோம்மா? இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணுவோமா? ஜிமின் அடிச்சிருவேன், மூட்டு படு அப்படின்னு சொல்கிறீங்க. பாவம்ல, கத்தி பேசக்கூடாதுல்ல. கத்தி பேசக்கூடாது தான்.
நீ ஏன் என்னை ஹேட்டே பண்ணாமல் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா? நான் உன் புருஷன் அப்படிங்கிறதாலயா? நீ என் புருஷன் அப்படிங்கிறதால இல்லை, நீ என் குழந்த அப்படிங்கிறதால. எந்த அம்மா தான் தன்னோட குழந்த தப்பு செஞ்சா பேசாமல் இருப்பா? ம் தண்டிப்பா. ஆனால் அடுத்த நிமிஷமே பேசிடுவா, அப்படி தானே? நீ தான் எனக்கு பனிஷ்மெண்ட்டும் தர மாட்டேங்கிறிய, ஆனால் பாசமாக பார்த்துக்கிற. அப்புறம் ஏம்மா சொல்லு, நாளையிலேருந்து நீ வேலைக்கு போகாத. என் கம்பெனிலேயே உன்னை பிரசிடென்ட் ஆக்கிடுறேன். நீ என் பார்வையிலேயே என் கூடவே இருந்துட்டேன். நம்ம 2 பேரும் லிட்டில் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நிறைய வேலை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். என்ன சொல்கிறேன், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறான். ஜாலியாக இருக்கலாம் அப்படியே என்ன சொல்லுவாங்க? ஹேமா அவளோட புருஷனோட கம்பெனியில் இருந்துட்டு வேலை செய்கிறாளோ வேலை செய்யாமல் இருக்காளோ, ஆனால் சேல்ரி மட்டும் வாங்கிட்டு ஜாலியாக இருக்கா அப்படி சொல்லுவாங்க. நான் ஒரு கம்பெனியோட ஓனர்டு, பிஸ்னஸ் மேன். எந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் தாண்டி வேலைக்கு போகிறா? யாருமே போகல. அதே மாதிரி நீயும் இருந்துவேன், வீட்லேயே இருந்துவேன். நம்ம ஜாலியாக இருக்கலாம். நான் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், வந்துட்டு நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நான் குடிக்கிற பீரை உனக்கு ஊற்றி தரேன். 2 பேரும் குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம். என்ன சொல்கிறேன்? ஜாலியாக இருக்கும்டி, ஜாலியாக இருக்கும். யோசிச்சு பாரு, அப்படியே அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. நம்ம நாளைக்கு யோசிச்சுக்கலாம். இப்போ படுத்து தூங்கு. அப்படியே நான் தூங்க முடியாது. என் தங்கம் ஏதாவது சொல்லுடி. இன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், பண்ணிடுச்சு தூங்கலாம். படுத்து தூங்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே ஜிமின் அவனோட ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். கத்தி பேசாத, தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துடுறான். நீங்கள் ஒரு மாதிரி ஜிமினோட ஃபேஸை பற்றி சிரிக்கிறீங்க. உங்களுக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதா அது இல்லைன்னு தெரில, அப்படியே சிரிக்கிறீங்க. ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக படுத்துருக்கான். அவனோட ஹேரெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டு அப்படி இருந்து ரசிச்சிட்ருக்கீங்க ஜிமினை. எப்படி தான் லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பார்ட்னர் மேலே இருக்கிற ஆசையெல்லாம் குறையுதுன்னே தெரில. நாளுக்கு நாள் இந்த பையன் மேலே இருக்கிற லவ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. மை காட், எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே தலையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். ஜினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இழுக்கிறான். என்னாச்சு? என்ன அங்கேயே நின்றுட்ட? இல்லைம்மா, நேற்றுக்கு என்னாச்சு, ஏதாவது பேசிட்டேனா, கோமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லை, காஃபி வச்சுருக்கேன் எடுத்து குடி. எனக்கு தலைவலிக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், என்னைக்கு தான் நீ ட்ரங்க் ஆகிட்டு தலைவலி இல்லைன்னு சொல்லியிருக்க, எடுத்து குடி. சாரி ஜினுக்கு, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடு. அப்படியெல்லாம் இல்லைடா, எடுத்து குடிச்சிட்டு போ, சீக்கிரம் போய் குடிச்சிட்டு வா. சரி ஜினுக்கு, லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லவ் யூ டூ. என்ன ஆடி நின்றுட்டுருக்க? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உள்ள டைலாக்கா காணும்? இல்லைம்மா, எப்போவுமே சொல்லுவேன், நான் பண்ண மாட்டேன், அதான் இனிமேல் எதுக்கு தேவையில்லாமல் தேவாங்க போ. சரிம்மா. இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கா? ஐயோ ஜிமின், குடிச்சேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆமாம், என்ன நாள்னு வேற. ஐயோ, உன் பிறந்த நாளே உனக்கு ஞாபகம் இல்லையாடா? இதுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டா என்ன சிரிக்கிற? இல்லைம்மா இன்னைக்கு என்னன்னா நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அப்படியே நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கிச்சனில் வந்துட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறீங்க. சாப்பிடாம எல்லாம் போயிடாத, சாப்பிட்டுட்டு போ. என்ன? சரிம்மா, லவ் யூம்மா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து இறங்கி போயிடுறீங்க. ஓ டேய், நீ குடித்ததே பெரிய பாவம், இதுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன நாள்?
என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மண்டையை பிச்சுட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ குளிச்சு முடிச்சு வெளியே வந்து அப்படியே வந்து விறுவிறுன்னு கிளம்பி ஆஃபீஸும் போயிடுறான். நம்ம தலைவனோட ஆஃபீஸ் தான் இருந்தாலும் டைம் கீப் அப்னா அப்படி இருப்பான். ஸோ அப்படியே வந்துட்டு உள்ளே போயிடுறான். எல்லாருமே வந்து அவனுக்கு மரியாதை வைக்கிறாங்க. ஸோ அவனும் வந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உள்ளே போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உட்காந்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஏறிட்டே இருக்கு டைம் ஆக ஆக. ஏன்னா என்ன டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மறந்துடுச்சு. அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ, வீட்டுக்கு போய் நான் என்ன டேன்னு சொல்லிட்டு சொல்லலைன்னா சாலி முடிஞ்சிச்சு. கோவப்படாமல் இருந்தா நல்லா. ஐயோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு இருக்கான். பேசாமல் எங்கேயாவது பார்ப்போமா, ஃபோனில் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருப்போமா. டே மடையா, இப்போ தானடா ஃபோனை மாற்றினேன், எப்பட்றா ஃபோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை அப்படியே வைக்கிறான். மை காட், மண்டையை பிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தலையில் கை வச்சுட்டு இருக்கும்போது யாரோ கேபின் டோரை பர்மிஷனே இல்லாமல் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஒத்தா எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஜேகே. டேய் மாப்பிள்ள நீயா, என்னடா டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்க, பார்ட்னர்னு கூட பார்க்காம பேட் போட்டுட்டேன்ன. டேய் காமெடியன் மாதிரி பேசாதடா. இன்னைக்கு என்ன நாள்னு ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நாள்ரா? டேய், இந்த மாதிரி நாளெல்லாம் மறக்க மாட்டேடா நீ, எப்படிடா மறந்த? இன்னைக்கு என்ன நாள்? ஞாபகம் வந்துச்சு, நான் ரயாவை பார்த்த நாள்ரா. ரயாவை பார்த்த நாளா? என் பொண்டாட்டி ரயா, அவளை ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு தான் பார்த்தேன். நாங்கள் பார்த்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் காலைல ஒரு விஷப் போட்டுட்டு தான்டா வந்தேன். ஏன்டா மாப்பிள்ள, நீ ரயாவை பார்த்தா அன்னைக்கு தானே நானும் ஹேமாவை பார்த்தேன். ஆமாம், 2 பேரும் ஒரே நாள் வரும்போது தானே நம்ம கண்ணில் பட்டு நம்ம சைட் அடிச்சு லவ் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம வாழ்க்கையும் பலா போச்சு. ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? இல்லைடா மாப்பிள்ள, நான் நல்லா தான்டா இருக்கேன். உன்னோட மைண்ட் வாய்ஸை அப்படி சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் நீயும் நல்லா தான் இருக்க. சரிடா, நீயும் நல்லா தான் இருக்க, நானும் நல்லா தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். சரி, இப்போ பாரு, நான் காலைல அந்த டேவை மறந்துட்டேன். ஏன் மறந்த? எப்படி மறந்த? எப்படி நான் மறக்கலாம் நீ? டேய் அதா, உனக்கே தெரியும்லடா, குடிச்சா எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுடா. காலைல வேற ஒரே தலைவலி, அந்த நேரம் தான் கேட்க வேற செஞ்சா. எனக்கு ஞாபகம் இல்லைடா. கோவமாக இறங்கி போயிட்டாடா ஆஃபீஸ்லேருந்து. என்னடா பண்ணுறது? இந்த விளக்கெண்ணெய் ஐடியா இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட கேளுங்க. அது பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டு என்கிட்ட எல்லாமே கேட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருக்கணும். டேய், ஓவராக வாய் பேசாமல் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லு. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு மச்சான். அப்படிங்கிற ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாத. ஏன்டா? இல்லைடா, எனக்கு பிடிச்சத பார்த்து பண்ணுவா. அவளுக்குன்னா தெரியாதுடா, என்ன பிடிக்கும்னே தெரியாதுடா. டேய், இந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க பார்த்தியா, ஏதாவது ஒரு ஜுவல்ஸு அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தா கன்ஃபர்மைஸ் ஆகிடுவாங்க. நான்லாம் என் ரயாவை அப்படின்னா வந்து இது பண்ணுவேன். ரயா அவ்வளோ கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஒரு ஃபரோட சாக்லேட்டே போதும் என் தங்க பிள்ளையை கரெக்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே கரெக்ட் பண்ணி எடுத்துருவேன். நீயும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணு. இல்லைடா, ஹேமா கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணுடா. ரயா அப்படியே சைல்டிஷு. அவங்களுக்கு சாக்லேட்டு அது இதுன்னு சொன்னாலே ஓகே தான். ஆனால் ஹேமா அப்படி கிடையாது. அப்படின்னா ஜுவல்ஸ் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏதோ சொல்கிற, ஆனாலுமே எக்ஸ்பென்சிவ் கிஃப்டெல்லாம் என்கிட்டேருந்து எதிர்பார்க்க மாட்டாடா ஹேமா. அதான் பார்க்குறேன். ஐயோ, என்னமோ பண்ணுறா, ஏன் யோசி ஏதாவது பண்ணு. நான் அதுக்கப்புறம் ஐடியா கொடுத்து ஏதாவது கவுந்துருச்சுன்னா அவ்வளோதான். போ நீ ஏதாவது உட்காந்து யோசி. சரிடா, நான் இன்றைக்கி சீக்கிரமாக ஆஃபீஸ்லேருந்து போயிடுவேன். சரி போய்க்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சொல்லிவிட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ ஜிமின் அப்படியே மண்டையை பிச்சு யோசிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து பல்பு இருந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து துள்ளி குதிச்சு அங்கேருந்து போகிறான். ஜேகே அப்படியே பார்க்குறாரு. என்னடா துள்ளி குதிச்சு ஓடிட்டுருக்க? இல்லை மாப்பிள்ளை, ஐடியா கிடச்சிருச்சு, பார்த்துக்கோ, என்ன போயிட்டு வரேன். சரிடா பாய், அதுவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து கேபின்குள்ளே போகிறாரு. அங்கே எல்லாருமே பார்ட்னர்ஸ்டா, அந்த கம்பெனியை வந்து எல்லாருமே சேர்ந்து தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஜிமின் வந்துடுறாரு வீட்டுக்கு. உங்களை பார்த்தா அதே மாதிரி தான் 8 o'clock வரீங்க.
வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா அகைன் அதே மாதிரி தான், லைட் எதுவும் போடலை. ஸோ உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என்னென்னா இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமே ஜிமின் வந்து குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பேகெல்லாம் வச்சுட்டு தினமும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகாமல் கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கிச்சனுக்கு போயிட்டு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், அப்போயாவது அவனுக்கு கொஞ்சம் போதை தளியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனுக்கு போயிட்டு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போனால் ரூமும் இருட்டாக இருக்குது. அப்படியே லைட் ஆன் பண்ணால் ஜிமின் அங்கே இல்லை. உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எங்கே போயிட்டான் இந்த பையன்? எப்போவுமே ஆஃபீஸ்லேருந்து வந்து குடிச்சிட்டு இங்கே தானே படுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த லெமன் ஜூஸை அங்கே வச்சுட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. எங்கே போயிட்டான் இவன்? கெஸ்ட் ரூமில் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து கெஸ்ட் ரூமில் போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கேயும் இல்லை. எங்கே போயிட்டான்? ஹால்லையும் இல்லை, ரூம்லேயும் இல்லை, கெஸ்ட் ரூம்லேயும் இல்லை. எங்கே போயிட்டானே தெரிலையே. வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போயிருப்பானோ? ஆனால் கார் கீழே தானே நின்றுச்சு. ஜேகே கூட ஊர் சுற்ற போயிருப்பானா? ஓ மை காட், எங்கே போயிருப்பானே தெரில. எதுக்கும் பால்கனியும் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மேலே நடந்து போகிறீங்க. அப்படியே டெரஸ் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வியூவே சூப்பராக இருக்குது. லைக் நீங்கள் வந்துட்டு அப்படியே வைட் அண்ட் நைஸோட பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா சின்னதாக ஒரு கேண்டில் லைட் டின்னர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். உங்கள் கண்ணை உங்களாலேயே நம்ப முடியல, அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டில் நடந்து வந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது டெக்கரேஷன்ஸ் எல்லாம். அங்கங்கேயே ஆர்டிஃபிஷியல் கேண்டில் லைட்ஸ் வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டெக்கர் பண்ணியிருக்கான். வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒன்றொன்றையும் அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. எல்லாமே அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அங்கே எண்டில் பார்த்தா ஒரு மிரர் இருக்குது. அது முன்னாடி அப்படியே போய் நிற்கிறீங்க. இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எங்கே போயிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மிரர் முன்னாடி நின்று சுற்றி நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் நெக்கில் ஏதோ ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் திரும்பலான்னு போகிறீங்க. திரும்பாத மிரரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியிலேருந்து ஜிமின் வந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே மிரரை பார்க்குறீங்க. பார்த்தா சூப்பராக ஒரு நெக் செயின், அதில் வந்து ஜேஹெச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின், எப்போ இதெல்லாம் ரெடி பண்ண? அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுக்கு? என்னடி என்ன அப்படி தெரியாத மாதிரி கேட்குற? என்னையோட நான் உன்னை பார்த்து 8 வருஷம் ஆகுது. இந்த ப்ரீஷியஸான நாளை நான் எப்படி மறந்தேனே தெரில. ஐம் ரியலி சாரி. தென் கிஃப்ட் பிடிச்சிருக்கா? ஜிமின், ஐம் ரியலி சாரி. காலைல உங்ககிட்ட என்ன ரீசன் வச்சு கோவப்படணும்னு தெரில. அதனால தான் நான் சும்மா ஏதோ சொல்லி விட்டேன். அதுக்குன்னு நீ ஆஃபீஸில் போய் உட்காந்து மண்டையை பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க, அப்படி தானே? அப்போ நீ நிஜமாக மறந்துட்டியா? எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. நானும் அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐம் ரியலி சாரி. தென் நான் உனக்காக எதுவுமே வாங்கலை. இவ்வளோ ப்ரீஷியஸாக ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஐம் சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுறீங்க. ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நான் உங்ககிட்ட நிறைய இதுக்காக சாரி கேட்கணும். ஏன்னா கொஞ்ச நாளாக நான் உங்ககிட்ட சரியாக பேசுகிறதில்ல. நம்ம ரொமான்ஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. குடிச்சிட்டு படுத்துடுறேன் நீ வர்றதுக்கு முன்னாடியே. உங்ககிட்ட உட்காந்து 2 வார்த்தை பேசுகிறது கூட கிடையாது. குடிச்சிட்டு என்ன பேசுகிறேன்னு காலைல மறந்துடுவேன். அதான் ஐம் சாரி. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ ப்ரீஷியஸாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்படி இன்னசென்ட்டாக மூஞ்ச வச்சுருக்க, எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது? பாரு, ஜஸ்ட் காம் டவுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. ஓகேம்மா என்னையும் எமோஷ்னல் ஆக்கி விட்றாத, வா ஏதாவது வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறான். ஜிமினுக்கு தெரிஞ்சதை ஜிமினோட கையாலே ஏதோ பண்ணியிருக்கான். அதெல்லாம் சாப்பிட்றீங்க. சின்ன குறை இருக்கலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய லவ்வோடு சேர்த்து பண்ணியிருப்ப போல், அதான் டேஸ்ட்டாக இருக்குது. உடனே சொல்லுடி. எல்லாமே அரையும் குறையமாக தான் இருக்குது. சிலதில் சால்ட்டு கம்மியாக இருக்குது, சிலதில் சால்ட்டை தூக்கி போட்டிருக்கேன்.
எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சத்தியமாக நல்லா இருக்கு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூகுள் பண்ணிகிட்டே சொல்கிறீங்க. நல்லா இல்லைன்னு சொல்கிற அதை அப்படியே ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட குக்கிங்கில் எனக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கூகுள் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் எந்திரிக்கிறீங்க அந்த இடத்துலேருந்து. ஸோ நீங்கள் உள்ளே போட்டிருக்கிறதுக்கு மேலே ஒரு ஓவல் கோட் மாதிரி போட்டிருப்பீங்க. லைக் உள்ளே ஒரு ஸ்லீவ்லெஸ் க்ராப் டாப் போட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்துட்டு ஓவல் கோட் போட்டிருப்பீங்க. அந்த கோட்டை அப்படியே கழட்டி அந்த சேரில் வச்சுட்டு ஜிமின் பக்கத்தில் போயிட்டு ஜிமினோட லேப்பில் உட்காடுறீங்க. என்னடி மூடாயிட்ட போல்? ஆமாம் அப்படி தான். கிடைக்குமா? ஏன்னா சொன்னது மாதிரி தான், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வேற நான் இல்லை, நீ வேற குடிச்சிட்டு வந்து படுத்துடுற. அப்புறம் ட்ரங்கன் ஸ்டேட்டில் ஏதாவது படாத இடத்துல பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் அலோவ் பண்ணுறதே கிடையாது. நானும் மனுஷி தானே, இவ்வளோ அழகான ஒரு ஃபிகரை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி என்னால் இருக்க முடியும்? நீ ஏன் யோசிக்க வேணாம்? தூக்கி விடுற வேணாம். என்ன இப்போ தூக்கி விட்டா என்ன? தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஹேமா வேணாம். என்ன வேணாம்? வேணாண்டி. அதுக்கப்புறம் வேறு மாதிரி போயிடுவேன். என்ன ரொம்ப நாள் ஆகுது, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் வாயை எடுத்துகிட்டு போய் இயர்லாப் கிட்ட வச்சு அப்படியே இது பண்ணுறீங்க, லிக் பண்ணுறீங்க. ஏம்மா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை அப்படியும் இப்படியும் ஆட்டுறான். என்ன என்ன வேணாம்? நான் உனக்கு வேணாமா? ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1 செகண்ட் உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். ஜிமின் எங்கே வேணாம், ரூமுக்கு போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து அவனோட வயசுலேயே தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கொண்டுட்டு போய் பெட்டில் அப்படியே பொத்துன்னு தூக்கி போடுறான் உங்களை. நீங்கள் அப்படியே ஜிமினோட பேக்கெட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ இழுத்து வேறு மாதிரி கிஸ் பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ கிஸ் பண்ணிட்டு இருக்கவே அப்படியே நீங்கள் ரோல் ஆகி நீங்கள் ஜிமினோட மேலே வந்து ஜிமினோட நெக்கை பிடிச்சி பேக்கில் புஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை ஒரு 2 செகண்ட் பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே அவ்வளோ ஒப்சஸாக உங்களை பார்க்குறான், அவ்வளோ ஒப்சஸாக. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் ஐ டு ஐ ஒரு 2 செகண்ட்ஸ் பார்க்குறீங்க. அப்படியே ஜிமின் வந்து உங்களோட லிப்ஸை திருப்பியும் வந்து பைட் பண்ணி அப்படியே இழுத்து பயங்கரமாக கிஸ் அடிக்கிறான். அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கிஸ் அடிச்சிட்டு இருக்கும்போதே ஜிமினோட கை எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகுது. அப்படியே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சு கிஸ்ஸுக்கும் இது பண்ணிகிட்ருக்கீங்க, கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வேறு லெவலில் மாற்றி மாற்றி பண்ணுறான் ஜிமின். கிஸ்ஸும் பண்ணுறான், தடவும் செய்கிறான். ஸோ 2 பேருமே அப்படி ஒப்சஷன் லெவலில் மாற்றி காட்டிகிட்ருக்கீங்க. உனக்கு நான் சலிச்சவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும், உனக்கு நான் சலிச்சவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும், அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ஜிமினுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அப்படியே வந்து அவன் ஹை லெவலுக்கு போயிட்டான். ஸோ அப்படியே வந்து டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸையும் அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை 1 செகண்ட் ஃபுல்லாக பார்க்குறான். பார்த்துட்டு டக்குன்னு இன் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கும் பயங்கரமாக ஏறுது. அப்படியே ஜிமின் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே ரோல் ஆகி மேலே போகுது. அப்படியே ஜிமின் அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் ஹைப் ஆகுது. அவன் இன்னும் ஸ்பீடாக பண்ணுறான். நீங்கள் மார்னிங் சவுண்டெல்லாம் கொடுக்குறீங்க. இன்னும் ஹைப் ஆகுது ஜிமினா. அது ரொம்ப வேகமாக அப்படியே பண்ணுறான். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே போயிருந்திருக்கும். அவ்வளோ ஸ்பீடில் அப்படியே போயிருந்திருக்கும். ஸோ அப்படியே ஜிமின் டயர்டாயிட்டு அவங்க பக்கத்தில் அப்படியே வந்து படுத்துடுறான். ஏதோ உடம்புல தண்ணி விட்ட மாதிரி அவ்வளோ வேர்வை, அப்படியே படுத்திருக்கான் ரொம்ப டயர்டாக மூச்சு வாங்கிட்டு. அப்படியே நீங்கள் திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறியடி. என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் கூட பண்ணியிருந்திருக்கலாம், பட் ஸ்பீடு ஹை லெவலுக்கு போயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப இழுத்து மூச்சை விட்டுட்டு இருக்கான். ஜஸ்ட் காம் டவுன் பேபி, ஜஸ்ட் காம் டவுனா. இங்கே வா,
ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வார்மான ஹக் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஹக்கோடையே அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஓகேவா? பாய், லவ் யூ ஆல். அண்ட் தென் சில இடத்துல வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்திருக்கலாம். பட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிற ஸ்டோரி லைன். தெரில எப்படி கொடுத்துருக்கேன்னு. கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஓகே, பாய், லவ் யூ ஆல்.